பொய் பொய் மேலே பொய் சொல்லாதடி. எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா சஞ்சுவை எவ்வளோ மிரட்டி இருந்தாலும் இப்படி என்கிட்ட சொல்லாமல் ஓடி போகிறவ கிடையாது என் சஞ்சு. எதுவானாலும் தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடியவ. இப்படி சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்கானா அதுக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் காரணமாக இருக்கணும் என்றான் உறுதியான குரலில். நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க ஸ்ரீ. எனக்கு நிஜமாவே சஞ்சு எங்கே இருக்கான்னு தெரியாது. ச்சே, என்ன பொண்ணுடி நீ எல்லாம். உனக்கு நிஜமாவே அசிங்கமாக இல்லை? எதுக்கு அசிங்கப்படணும்? உன் ஃப்ரெண்டு காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு உடம்பு கூசலை என்றதுமே, ஏன் நீங்களும் தான் காதலிச்ச பெண்ணோட ஃப்ரெண்டான என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, உங்களுக்கு கூசலை என்றதும் தான் தாமதம் அவள் கழுத்தில் அழுத்தம் கூட்ட திணறலோடு அவனை பார்த்தாள். ஏய், அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்த போதே இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் என் வார்த்தையை கேட்காம மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்துட்டல்ல. எவ்வளோ நெஞ்செடுத்தம் இருக்கணும்டி உனக்கு. இதை பாருங்க, சஞ்சு எங்கே இருக்கான்னு நிஜமாவே எனக்கும் தெரியாது. அவள் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். என்ன பேசுகிறீங்களே? எங்கே உங்களால் முடிஞ்சால் சஞ்சுவை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலையே என்று அழுத்தமாக அவனை பார்த்தாள்.